ஹாய் வணக்கம் மொட்டைப்பாட்டை ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாகவே வந்து இந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதை பற்றி அது இது சொல்லிட்டு யார் என்னன்னு தெரியாதவங்களாம் கருத்து கணிப்பு, அதாவது ஒரு லாஜிக்காக இதுதான் பாயிண்ட் எதுனாலும் சொன்னால் பரவாயில்ல, சும்மா வாய்க்கு வந்த நம்பர்லாம் அடிச்சு விடுவோம் சொல்லிட்டு கருத்து கணிப்பு ஊர்வலங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் வளரும். அதான் எல்லாத்துக்கும் வீடியோ போட முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. யாரும் ஒன்றும் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு குறிப்பிட்ட ஃபெமிலியரான டிவி சேனல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டிவி தான் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 மீடியா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்குறான் மேய்க்கிறான், மன்னாரன் கம்பெனி, இந்த மாதிரி யாருனாலும் கருத்து கணிப்பு சொல்லலாம், சும்மா உட்காந்து கையில் வந்து நம்பர்லாம் எழுதி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இப்போ நம்ம கூட கருத்து கணிப்பெல்லாம் கொடுத்துருப்போங்க. நம்ம எப்படின்னா நம்ம நாலேஜ், தமிழ்நாடு பொறுத்து தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம வெஸ்ட் பெங்காலோ இல்லை கேரளாவோ இல்லை அஸ்ஸாம் பற்றியோ நம்ம கொடுக்கல. ஏன்னா அங்கே அரசியல் நமக்கு தெரியாது, அதாவது அந்த கலநிலவரம் தெரியாது. ஓரளவுக்கு யார் என்ன கேண்டிடேட்டு என்னென்ன கட்சி நிற்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சால் கூட கலநிலவரம் தெரியாது, அதெல்லாம் நம்ம அங்கே பற்றி கொடுக்கல. இங்கே கலநிலவரம் நமக்கு தெரியும். இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெறும் உட்காந்துட்டு நம்ம எங்கே இருக்குமோ சென்னை, அம்பத்தூர் இங்கேருந்து மட்டும் கிடையாது, நம்ம போகிற வர மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட வந்து மற்ற தொகுதியெலாம் கூட வந்து அங்கே மக்களோட மனநிலை என்ன, எந்த அளவுக்கு வந்து நாட்டு நடப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அங்கேருந்து வர வார்த்தைகள் தான் வந்து நம்ம கருத்து கண்டிப்பாக கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வந்து ஆன்லைனில் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், எங்கே சொல்கிறது, சென்னை ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம நண்பர்கள் வந்து அங்கத்தையோட ஃபீட்பேக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற இடத்துல என்ன கலநிலை வரும் இப்படி பேசுகிறாங்க. இதுதான் வந்து நம்ம கருத்து கணிப்பாக சொல்கிறது. ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கருத்து கணிப்பை பற்றி சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படிங்க 145+ அதிமுக கூட்டணி வரும், 90க்குள்ளே வந்து திமுக கூட்டணி வரும், 3க்குள்ளே தான் வந்து தாவேகா வரும், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து அதிமுக கூட்டணி வந்து 75 சீட்டு வின் பண்ணுறாங்க. அன்னைக்கு அதிமுகவுக்கு இருந்து மைனஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 10 வருஷம் ஆட்சியிலேருந்து ஒரு கட்சி. ரெண்டாவது வந்து கடந்த 4.5 வருஷமாக ஒரு புது தலைவர், அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அதிமுகவே ஒரு புது தலைவர். இது உண்மை, இது ஒத்துந்தான் ஆகணும். அதாவது நிறைய பேருக்கே வந்து 2017 தான் வந்து அதிமுகவினர், நான் சொல்கிறது அதிமுக உறுப்பினர் நிறைய பேருக்கே வந்து இவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படின்றது வந்து அப்போ தான் பார்த்தாங்களே அவரோட முகத்தை. அது முன்னாடி அவரோட பேர் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புது தலைமை. அதனால தான் வந்து அவர் கூட இருந்த சில சீனியர், அவரோட ரேஞ்சுக்கு இல்லை அவருடைய மேலே இருந்த சில சீனியர்கள் வந்து அதை ஜீர்ணிச்சிக்க முடியாமல், இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியே போன ரீசன் அதுக்கு தான், கோல்டு வரலான்னு இருந்தது அதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை கட்சிக்குள்ளவே இருந்தது, நிறைய தொண்டர்களுக்குள்ளே இருந்தது. இவர் என்ன நம்ம அம்மா மாதிரி இவர் வர முடியாது, நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இவர் வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலையிலே இருந்தது 2021. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. இது இல்லாமல் வந்து உங்களுக்கே தெரியும், அதுக்கு 1 வருஷம் முன்னாடி கோவிடால் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு எதிர்ப்பு மனநிலையில் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவால் உருவாக்கப்பட்ட சில டீம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மே 17 திருமுருகன் காந்திலாம் இருப்பாங்க, அது மாதிரி சொல்லவே தெரில, இருக்குது ஒரு 25-30 டீம் இருக்குது. டெய்லி ஒரு போராட்டம் ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களாம் டிஎம்கே டீம், நம்ம சொல்லவே தெரியும் அவசியம் இல்லை. அந்த கோவனா அவர்லாம் வந்து, ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்களாம் போராட்டம் பண்ணல, 2021 பண்ணாங்க, அதோட இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த டீம்கள், திமுகவில் உருவப்பட்ட ஒரு 20 டீம்கள் வந்து போராட்டங்கள் அடிக்கடி வந்து பண்ணி மக்களோட மனநிலை வந்து தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாகவே மாற்றி விட்டாங்க அங்கங்கே. சரிங்களா? ஒன்று என்னன்னு இப்போ சொல்லுங்களேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது என்ன போராட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான மைனஸ் ஒன்று இது பக்கம் இல்லாமல் திமுக என்ன பண்ணுறாங்க, 20 கூட்டணி வச்சு தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க 2021. அது மாதிரி இவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுகன்ற ஒரு கட்சி வந்து இன்னொரு சைடில் தனியாக நின்று ஓட்டை பிரிக்கிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம் கோட்டை தான் பிரிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு புதுசாக ஓட் பேங்க் கிடையாது, ஏடிஎம் கோட்டு தான் அங்கே பிரியும். ஸோ இந்த மாதிரி பல வகையான மைனஸ்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட வந்து 2001 அப்புறமா 1 தான் வந்து பாஜக வின் பண்ணிச்சு அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் கூட்டணியில். ஸோ அதோட 2020 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பாஜக கூட்டணி அப்படின்ற மாதிரியான சில பல எதிர்ப்புகள் நிறையவே சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னும் அதுக்கு டைம் பத்தாது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாமே அந்த 2021 இப்படி
இந்த சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 75 சீட்டு வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதாவது அதிமுகவுக்கு அமைந்து புது தலைமையில் வெற்றி பெறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 25 சீட்டு நேரடியாக வெறும் எவ்வளோ தீநகர் சத்யா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 135 ஓட்டை தோங்குறாரு. அங்கே அமமுக 5000 ஓட்டு வாங்கிருக்கு. இந்த மாதிரி 25 சீட்டு வந்து நேரடியாக வந்து சின்ன சின்ன வித்தியாசத்தில் தோல்வி. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமமுக அந்த வித்தியாசத்தில் வெற்றியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் அது 100 ஆகிடுது இங்கே பார்த்தீங்கன்னால. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதை யாராலையும் ஒரு தோல்வியாகவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்போது அதிமுகன்றது பலவீனம் ஆகலை, பலவீனமாக்கப்பட்டுள்ளது தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போ இந்த கடந்த 5 வருஷத்துலேயே பார்த்துருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட அதிமுகவோட பெரிய அதாவது என்ன சொல்லுவாங்க சீனியர்ஸ் அவங்களாம் வந்து வெளியே போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோல்டு வரல தான் அதான் சொன்னேன், ஓபிஎஸ் உட்பட அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 2021 இருந்தும் 75 சீட்டு வின் பண்ண அந்த கட்சி இப்போ 5 வருஷமாக ஆளுங்கட்சியே இல்லை. அவங்க எதிர்கட்சியை மட்டும் தான் செயல்பட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாக செயல்படும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான போராட்டங்கள் எல்லா மக்களுக்கும் வந்து எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக போய் நின்னாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு வந்து மைனஸ் கிடையாது, எல்லாமே ப்ளஸ் தான். சரி, ஓகே. இப்போ இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, நானே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சட்டம் ஒழுங்கில் மெயின் வந்து காலி, வேஸ்ட்டு. சட்டம் ஒழுங்கில் சுத்தமாக இல்லை, அப்படி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, நான் மட்டும் இல்லை. அப்படின்னு சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லாமல் மற்ற வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி உள்கட்டமைப்புகள், அதுக்கப்புறம் திட்டங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு கேட்டால் ஃப்ரீ பஸ் 1000 ரூபா கொடுத்துடணும், இதை தாண்டி வேறு ஏதாவது சொல்லுங்களேன். இது ரெண்டு வந்து தமிழ்நாடு பெருசாக வளர்ந்துருமா? இது ரெண்டாலும் வந்து அமெரிக்கா அளவுக்கு வளர்ந்துருமா? சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இந்த ஃப்ரீ பஸ்ன்றது வந்து ஓகே, ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதே வந்து அவங்க அமைச்சர் வந்து இது வந்து என்ன பண்ணுறாருன்னா ஓசின்னு இதுவே ஆக்சுவலாக அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்த ஸ்கீம் தான் இதுவும் 2021. சரி, அதெல்லாம் விடுங்க. ஸோ இந்த மாதிரி பல மைனஸ் தான். விலைவாசி உயர்வு, மின்கட்டத்தில் வந்து எல்லாமே உயர்வு. ஸோ இப்படி வந்து ஒரு அதிருப்தியில் போயிட்டுருக்கு. இதில் வந்து திமுகவிற்கு வந்து 2021 விஜய் அவர்கள் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள், கருப்பு சிவப்பு மாஸ்க் போட்டு ஓட்டை போட்டு அடையாளம் காட்டினார் அப்படின்னு கூறப்பட்டது. அது எல்லாமே நம்மளே நியூஸில் பார்த்தோம். காலையில் பரபரப்பாக 7 மணியெல்லாம் போய் ஓட்டு போட்டார். இந்த வாட்டினாலும் லேட்டாக போய் போடுறாரு. ஒரு கட்சி தலைவராக இருந்து அப்போது வேணும்னே போயிட்டு வந்து அடையாளம் காட்டுறாரு. ஏன்னா அவர் வந்து கண்டினியூஸாக அந்த டைம்லாம் வந்து ரெட் ஜெயின் மற்றும் சன் பிக்சர் அவங்க கூட வந்து கூட்டணியாக வந்து படலாம் நடிச்சுன்னு அவங்ககிட்ட தான் சம்பளம் வாங்கினார் கோடிக்கணக்கில் அவங்களோட ஊழல் படத்தை. சரி, அதுக்கெல்லாம் அப்புறம் நம்ம பேசலாம். இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்படி உருவானது 2021 அந்த திமுக வின் பண்ண ரீசன். ஸோ 5 வருஷமாக ஆட்சி சரியில்லை, அதிமுக எதிர்கட்சியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சரியான ஒரு கட்டுக்கோப்பில் கட்சியை வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துட்டார். இந்த அப்படி இப்படின்றவங்களாம் எல்லாத்தையுமே வந்து கட்சி கட்டியாச்சு. இந்த அதாவது எப்படி சொல்கிறது, நான் தான் எம்ஜிஆர் அவர்கள் டிஃபன் வாங்கி கொடுத்தேன், நான் தான் வந்து அப்போதுலேருந்து அப்படி சரி இப்போ நீங்கள் என்ன கட்சி பண்ணீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணலன்றாங்களா, அந்த மாதிரி தேவையற்றவர்களாம் வந்து சூப்பராக ரிஜெக்ட் பண்ணி விட்டார். அழகாக கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து ஒரு ஒரு யூனிஃபார்மாக நிறுத்திட்டார், அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி இருக்க டைமில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் 145 வருது அப்படின்னா 5 வருஷமாக வந்து திமுகவின் ஆட்சி சரியாக இல்லை. மக்கள்கிட்ட வந்து பயங்கர அதிருப்தி ஒன்று. ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து 2021 திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக நிற்கிறாரு. திமுக எதிர்த்துன்னும் போது ஓட்டு எங்கேருந்து உடையும் விஜய்க்கு திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு எங்கேருந்து போகும் தாவேக்காவுக்கு? இதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்களாலே வந்து நீங்களே கருத்து கணிப்பு கொடுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து திரு விஜய் அவர்கள் வந்து 15% 20% ஓட்டு வாங்குவார்ன்றது நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ரொம்ப அவர் கட்சி ஆரம்பித்த பேரிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். 15% 20% அவரோட ஓட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் ஜேவிசி அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் சரியாக எக்ஸாக்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் வந்து எலெக்ஷன் அன்றைக்கே இந்த கவுண்ட்டை போட்டேங்க. எலெக்ஷன் மத்தியானம்லாம் 3 மணி 4 மணிலாம் அந்த கவுண்ட்டை போட்டேன். அவங்க இப்போ சமீபமாக தான் போட்டாங்க. ஸோ இதே கவுண்டர் தான் அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ நானும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த 15% 20% ஓட்டு எங்கேருந்து வருதுன்னா அதில் 10% வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து திமுக ஓட்டு தான். 2021 திமுகவுக்கு போலியான 10% ஓட்டு. அதுக்கடுத்து 2% 2லேருந்து 3% வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், விசிக, பாமக இதுலேருந்து அவருக்கு வரக்கூடிய ஓட்டுகள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு 2% வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து போகிற ஓட்டுகள். 2-3% கூட வந்து 2021 அதிமுகவுக்கு போகலான ஓட்டுகள் அவருக்கு போகும். மீதி இருக்க ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா
புதுசாக ஓட்டர்ஸ் வருவாங்களே இந்த 5 வருஷத்தில் 18 வயசை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஓட்டு இதுதான் திரு விஜய் அவர்கள் வாங்குற 15-20% ஓட்டு. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி இப்படின்னுலாம் நான் ஒன்றா பண்ண முடியும். இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அதாவது திமுகலேருந்து மட்டும் இல்லைங்க, மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் கூட போகுது. அதிமுகலேருந்தும் போயிருக்கு, நம் தமிழ்லேருந்து போயிருக்கு, விசிகாலேருந்து போயிருக்கு, பாமகலேருந்து போயிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அதாவது 2021 இந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2021 பார்த்தீங்கன்னா 41, 38 3% தான் வந்து டிஃப்ரெண்ட். 3 சம்திங் அந்த 3 அபோவ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே வாங்குற 20%ல் 10% திமுகலேருந்து வெளியே போயிட்டாலே ஈஸியாக அதிமுகவுக்கு வந்து ரூட்டு கிளியர். இதுதான் அந்த 145 வரக்கூடிய ரகசியம். சரிங்களா? இது வந்து வெறும் இந்த கணக்கு மட்டும் இல்லாமல் கள நிலவரங்கள் ஒரு தொகுதியிலையும் என்னென்ன இப்போ வந்து நம்ம திருவிக நகரில் திரு பொற்கொடி அம்சம் அவர்கள் நிற்கிறாங்க, அவங்க என்ன கள நிலவரம். எடப்பாடி சேலமில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தொகுதியில் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி நிற்கிறாரு, அங்கே எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராயபுரமில் வந்து அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்கள் நிற்கிறாரு. ஸோ அங்கே தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொகுதியிலையும் வந்து அங்கே இருக்கவங்களை வந்து எப்படி சொல்கிறது, இது கருத்து கணிப்பு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட முடிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு சும்மா ஒரு வார்த்தை மட்டும் கேட்டலாமல் டிஸ்கஸ். ஏன் நீங்கள் வந்து இவர் ஒரு தோப்பாருன்னு சொல்கிறீங்க, அம்பத்தூர் தொகுதியிலேயே இவர் ஒரு தோப்பார் சொல்கிறீங்க, ஆவடியில் என்ன நடக்குது, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கவுண்டிங் தான் இது. சரியா? இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து சில பேர் கேட்டாங்க, இல்லை ஏன் அப்போ வந்து திமுக வின் பண்ணுன்னு சில டிவி சேனல்களும் அவ்வளோ ஐ திங்க் NDTVயில் பண்ணிக்கணும் இந்தியா டுடேயில் இருக்கவங்க வந்து கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வந்து பார்த்திங்கன்னா 120 சீட்டு வின் பண்ணுது அப்படின்னு. அங்கே தான் வந்து அவங்களுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே வந்து லாஸ்ட்டாக கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 10ஆவதாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 9 பேர் கொடுத்துட்றாங்க. சிம்பிளுங்க, இப்படி போகிற நம்பரை தூக்கி போட்டு விட வேண்டியது தான். ஏன்னா இப்போ அந்த 5 நாள் 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரைக்கும் அந்த டிவியை பார்ப்போம், அந்த விவாதத்தை நம்ம பேசுகிறோம், அவங்க டிஆர்பி ஏற்றுறோம், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு கருத்து கணிப்பு. உண்மையிலே சொல்ல போனால் அது திமுக வந்து 120 130 வருதுன்னா கூட சரி, ஏதோ வந்து இத்தனை வருஷமான ஆண்ட கட்சி இப்போ களத்தில் இன்ன கட்சி அவங்கள பற்றின. திரு விஜய் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. அது ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு நடிகராக எனக்கு பிடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது, இப்போவும் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து என்னை ஆளக்கூடிய தலைவராக நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அதுக்கு முன்னாடி இராணுவத்தில் இருந்தாரா, இல்லை சமூக சேவை பண்ணியிருக்கிறாரா, இல்லை மக்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, எவனா ஒருத்தர் சொல்லுகிறானோ சொல்ல மாட்டீங்க. மாற்றம் வேண்டும் நீங்கள். சரி, மாற்றம் வேணும்னா யாராவது சமூக சேவர்கிட்ட கொடுங்க. அவங்களாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது, அதாவது ஒரு ஊழல் பண்ணக்கூடிய அந்த மனசெல்லாம் இருக்காது. கையில் இருக்க கடைசி காசு வரையும் மக்களுக்கு நல்லது பண்ண தான் தோணும். ஒரு சமூக ஆர்வலராக வந்து சில விஷயம் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, 4 பேருக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு நாட்டை கொடுத்தோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணுற மனநிலைலாம் அவங்களுக்கு வராது. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் என்ன நல்லது பண்ணிக்கிறார் மக்களுக்கு எனக்கு சொல்லுங்கடா, எவனா ஒரு கமெண்ட்டில் போடுங்கடா, தற்கூறிகளான்னு கூட கேட்குறேன், போட மாட்டேறீங்களே. அவர் இப்படி ஒரு நல்லது இங்கே பண்ணியிருக்கிறாரு, என்னை திட்டி கூட போடுங்க. டே உனக்கு நாளா தெரியும், துபாரா இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த டைமில் இந்த டேட்டில் இப்படி ஒரு நல்லதை பண்ணியிருக்காரான்னு போடுங்களேன்டா. ஏன்டா போட மாட்டீங்க? ஏன்னா அவர் பண்ணலை. அவர் அதான் மட்டும் சொல்கிறேன், அவரோட பிள்ளை குட்டிகளுக்கு பண்ணலை, அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணலை, அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பண்ணலை, யாருக்குமே பண்ணலைங்க. அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் பண்ணல. இந்த தாடி பாளையெல்லாம் பாவம், அவர் வந்து புலம்பி வீடியோ போட்டிருந்தாரு. சரியா? ஸோ இந்த மாதிரி அதுதான், அதாவது என்னுடைய நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தகுதி உள்ள, ஒரு அனுபவம் உள்ள ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும், நான் சில கேள்வி நான் கேட்குறேன், முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு காமன் மேன் ஒரு வீட்டுக்கு இபி லைன் எடுக்கணும்னா எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ டெபாசிட் கட்டணும், ஒரு மெட்ரோ வாட்டர் லைன் எடுக்கணும் எத்தனை நாள் ஆகும், ஒரு ட்ரைனேஜ் லைன் எடுக்கணும் எத்தனை நாள் ஆகும், அவ்வளோங்க ஒரு விவசாயி பேங்க்குக்கு லோன் வாங்க போனால் அது லோன் எத்தனை நாளாக சாங்ஷன் ஆகி வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு திரு விஜயாவில் பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. ஏன்னா அனுபவம் கிடையாது. உண்மை நம்ம சொல்லி தான் ஆகணும். அவர் வந்து இது வரைக்கும் ஒரு கவுன்சிலராக இருந்ததில்லை, ஒரு எம்எல்ஏவாக இருந்ததில்லை, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்ததில்லை, எதுவுமே இல்லாத போது ஸ்ட்ரைட்டாக ஒரு சிஎம் உட்காந்து என்ன பண்ணுவார், அதாவது அந்த சீட்டுக்கான பேர் அதுக்கான விளக்கம் என்னன்னு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அவர் எந்த ஃபைலில் என்ன சைன் பண்ணணும்னு தெரியுது 2 வருஷம் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 5 வருஷம் முடிஞ்சு இன்னத்தை கிழிக்க போகிறார். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வரட்டும். அவர்லாம் வரக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் இல்லைங்க, யார் வேணாலும் வரலாங்க. முதலமைச்சராக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ வரலாம், அதில் உரிமை இருக்குது. ஆனால் தகுதி இருக்காட்ட நம்ம தாங்க உணர்ந்துக்கிட்டோம். நான் பல முறை சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுங்க. அவர் வந்து வரட்டும், ஒரு எம்எல்ஏவாக ஆகட்டும். ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் சில விஷயங்களை கற்றுப்பார். அடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவரானா இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுப்பார். இப்படி படிப்படியாக வரட்டும், அவர் சிஎம் ஆகட்டும், தப்பு கிடையாது.
அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறானுங்க. இந்த 5 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி வந்து 6 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன். இதெல்லாம் எவனுமே பேச தெரியல. அங்கே போய் ஓட்டு போகிறானுங்க, அவ்வளோ முட்டாளாக இருப்பானுங்க. படிங்கடான்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் அந்த மாதிரி இருக்குது. தயவுசெய்து படிங்கடாப்பா. ஆனாலும் சில பேர் படித்து தற்கூறியாகிறானுங்க. கேட்டால் தாவேகா ஓட்டு போட்டேன் அப்படின்னானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேகான்னு சொல்லுகிற வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. எலி மருந்து அந்த மாதிரி இந்த பால் டாயில் இந்த இது பெனாயில் இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சி வைங்க. 5ஆம் தேதி வரைக்கும் மறைச்சி வைங்க. கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் கேராக பார்த்துங்க. கொஞ்சம் புத்திமதி அவங்களாம் கொஞ்சம் பேசுங்க. அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு பேசாத வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் ஓப்பனாக சோசியல் மீடியாவில் சொல்கிறான், நான் வந்து விஜய் அண்ணன் ஜெயில நான் செத்துருவேன்றான். என்னை கேட்டால் செத்துருன்ற வேணான்ற, நீ எதுக்கு பூமிக்கு பாரம் எதுக்குன்ற எப்பா. அதாவது இந்த இன்னும் தெரிய போகுது எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பைத்தியக்காரங்க 4ஆம் தேதி தெரிய போகுது. அன்றைக்கி இருக்குது முன்னொரு வீடியோ. சரியா, அன்றைக்கி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.